Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ரெவென்யூக்குரிய சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், லைன் சார்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஆக்சுவலாக இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மற்ற சார்ட்ஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி இது ரெண்டுமே சிமிலரான சார்ட்ஸ் தான் நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா, நான் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து அதை பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ரெவென்யூ சார்ட்டுக்குரிய தான் போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு ஆக்சுவலாக ரெவென்யூ சார்ட்டுக்குரிய நேமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெவென்யூ சார்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் சேல்ஸுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், ரெவென்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ கீழேயும் அதோட சேர்த்த மாதிரியே சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காண்டி நம்ம Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணிட்டோம்டா, சேல்ஸ் எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். பாருங்கள், ரெவென்யூன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ பர்ஃபெக்டாக அது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது இங்கே நம்ம பார் சார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ பார்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைன்னு சொல்லி இருக்குது. ஸோ அது ஓகே. இங்கே நான் என்ன செய்யப்படுறேன், இதை ரெவென்யூ வந்து மாற்ற போகிறேன். ஓகேங்களா, ரெவென்யூ வந்து மாற்றியாச்சு. இப்போது இதோட அமௌண்ட்டை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி 12,000 கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது 15,000, அதுக்கப்புறம் 18,000, அதுக்கப்புறம் 20,000, அடுத்தது 22,000, 25,000, 27,000 சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, என் கலர்ஸை வந்துட்டு எனக்கு ஏற்கனவே கொடுத்த கலரை நான் எனக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் இதுக்கு ரெட்டுக்கு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 153 சொல்லி கொடுக்கேன். ஏற்கனவே கொடுத்ததில் இங்கே மாறிட்டுது. ஓகே, 153 சொல்லி கொடுக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இதை 102 சொல்லி கொடுக்கேன். இதுக்கப்புறமா 225 சொல்லி கொடுக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, 153, அதுக்கப்புறம் 102, நம்ம 255 அண்ட் இதை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், அப்போ இதை கொஞ்சம் லைட் கலராகவும் அண்ட் இதை கொஞ்சம் டார்க் கலராகவும் கொண்டு வரதுக்கு நான் இங்கே 1 கொடுத்துட்றேன். நீங்கள் வந்துட்டு 0.2 கொடுக்கக்கிட்டவா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அது. ஸோ இந்த ஆப்ஷனையும் கொடுத்தாச்சு. ஸோ இங்கேயும் நான் என்ன செய்கிறேன், அதே அனிமேஷன்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக போய் நான் என்ன செய்யப்படுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பண்ணதும் எனக்கு பர்ஃபெக்டாகவே எனக்கு என்ன செஞ்சது, ரெவென்யூக்குரிய ஏரியாஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. அப்போ இங்கே சேல்ஸ் அண்ட் இங்கே ரெவென்யூக்குரியது வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்கள், நம்மளோட மற்ற 2 சார்ட்டுக்குரிய ஏரியாவையும் நம்ம க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் வந்துட்டு நம்மளோட ரெவென்யூக்குரியதையும் அதே மாதிரி நம்மளோட சேல்ஸுக்குரியதை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ட்ரோவுக்கு கீழே இன்னொரு ட்ரோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ட்ரோவில் கிளிக் பண்ணால் இந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிற இடத்துக்கு பின்னுக்கு வச்சு என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு div.draw கொடுத்து விட்டேன். ஸோ இங்கேயும் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக இங்கே கொடுத்த அதே வே தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ நான் உள்ளுக்கு இருக்கிற இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே முதலாவது சார்ட்ற பேர் வந்துட்டு என்ன செய்கிறேன், கஸ்டமர் க்ரோத்ன்னு சொல்லி கொடுக்குறேன். கஸ்டமர் க்ரோத்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே நான் என்ன செய்கிறேன், கிளாஸில் வந்து பேடிங் 5 சொல்லி கொடுக்கணும். ஏன் இதை கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 சார்ட்டுமே வந்துக்கிட்டு நமக்கு கொஞ்சம் பெரிய சார்ட்டாக இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு டிசைனுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதால் இந்த சார்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன செய்திக்கிறோம், கொஞ்சம் பேடிங் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஓகே பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் நேம்ஸை அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன். கஸ்டமர் சொல்லி இதுக்கு கொடுத்துறேன். ஸோ அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், பெர்ஃபார்மன்ஸ்.
பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே அதே இதை வந்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ பி ஸ்மாலில் கொடுத்துக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சார்ட். இப்போ நம்ம 2 சார்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம போய் அவுட்புட்டை செக் பண்ணி பார்த்தோம்னா ரீஃப்ரெஷ் பண்ணால் ஸோ கீழே கஸ்டமர் க்ரோத்துக்குரியதும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓவர்வியூக்குரியதும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் வந்துட்டு அதுக்குரிய கோட்ஸை வந்துட்டு நம்ம என்ன செய்துக்கலாம், எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், கஸ்டமர் க்ரோத்துக்குரியதை செய்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நான் என்ன செய்கிறேன், அதே கோட்ஸை திருப்பி காப்பி பண்ணுறேன். ஸோ இதில் சில சேஞ்ச் தான் நம்ம பண்ண வேண்டி வரும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நம்ம இது பண்ணாமல் கோட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு ரெவென்யூன்னு சொல்லி இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணுறேன். ரெவென்யூவை கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் ரெவென்யூன்னு இருக்கோ அங்கே எல்லாமே செலக்ட் ஆகிடும். நான் அங்கே என்ன செய்கிறேன், கஸ்டமர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்போ கஸ்டமர் சார்ட் அதே மாதிரி கஸ்டமருக்குரிய எல்லாமே செலக்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இதை பை சார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, பை சார்ட் கொடுத்துட்டு இங்கே நான் நிறைய டேட்டா கொடுக்க போகிறது கிடையாது. இங்கே ஆக்சுவலாக நியூ கஸ்டமர்னு கொடுக்க கமா இங்கே ரிட்டர்னிங் கஸ்டமர்னு சொல்லி கொடுக்க. கஸ்டமர்ஸ், ஸோ நியூ கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதாவது இது புதுசாக வந்த ஆக்கள், இது ஆல்ரெடி புதுசாக வந்த ஆக்களுக்குள்ளே இருந்து திருப்பி ரிட்டர்னில் வந்த ஆக்கள். ஓகேங்களா, ஸோ அப்போ இது ஆல் கஸ்டமர்னு சொல்லி நம்ம சொல்லலாம் வந்துட்டு. ஸோ நம்ம அதை கொடுத்தாச்சு. ஸோ இங்கே கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம், கஸ்டமர்ஸ். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே டேட்டா கொடுத்துக்கிறேன்னு பாருங்கள். இவருக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு 300 நியூ கஸ்டமர்ஸ் அண்ட் 150 ரிட்டர்ன் கஸ்டமர்ஸ். ஓகேங்களா, கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா இப்போ நாம் கலர் கொடுக்கணும். ஸோ இப்போ பை சார்ட்னு சொல்லக்கிட்டவா நம்ம ஒரு கலர் மட்டும் கொடுத்தா போதாது இல்லைங்களா, நம்ம ரெண்டுக்குமே நம்ம கலர் கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ இந்த இடத்த பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்ம ஒரு அரேயாக கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஏற்கனவே சூஸ் பண்ண கலர் ஸ்கீமை சூஸ் பண்ணுறேன். 255 99 132ன்னு சொல்லி கொடுக்கேன் அண்ட் 2. அகெயின் நான் கமா பண்ணிவிட்டு அந்த கலரை பேஸ்ட் பண்ணி விடுறேன். இப்போ இங்கே வந்துட்டு 54. நீங்கள் வேறு கலர் வேணுமென்றாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி செஞ்ச டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு அவுட்புட் கார்டு மட்டும் தான் எக்ஸாக்டாக அதே கலர் கொடுக்கேன். 235 அதை கொடுத்தாச்சு. அதே மாதிரி நான் என்ன செய்யணும், இது அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், இந்த 0.12க்கு பதிலாக 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு இதையும் 1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ போய் நம்மளோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பர்ஃபெக்டான ஒரு அனிமேஷன்ஸோட எனக்கு என்ன செய்யுது, கஸ்டமர் க்ரோத்துக்குரிய சார்ட் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒன்ஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ண நமக்குரிய சார்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாகவே இங்கே ரன் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம அதை கொடுத்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன செய்ய போகிறேன், அகெயின் நான் அதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இவரை பேஸ்ட் பண்ணி விடுறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், பர்ஃபார்மன்ஸுக்குரியதாக எடுக்க போகிறேன். ஸோ நான் கஸ்டமரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணி கஸ்டமர் சார்ட்டுக்குரியதும் அண்ட் இங்கே கஸ்டமர் சார்ட்டுக்குரிய ஆப்ஜெக்ட்டுக்குரியதும் இதையும் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், சேஞ்ச் பண்ணுறேன் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி. பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பர்ஃபெக்டாகவே பர்ஃபார்மன்ஸுக்குரிய வந்துடுச்சு. ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே ஒரு சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ சரியான மாதிரி ஸ்பெல்லிங் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் விட்டால் இஷ்யூ ஆகிடும். DOUCHNUT. ஓகேங்களா, ஸோ இந்த சார்ட் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்துக்கிட்டு நமக்கு 3 விதமான திங்ஸ் வந்துட்டு இங்கே கொடுக்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டட் டாஸ்க்.
டாஸ்க். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்டிங் டாஸ்க். பெண்டிங் டாஸ்க். and overdue task. overdue task. ஸோ டி எல்லாத்துக்குமே கேபிட்டலாக மாற்றிடலாம். ஓகே ஃபைன். இங்கே இதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி கொடுத்து விடலாம். இங்கே நான் என்ன செய்கிறேன், 3 இது கொடுத்துருக்கோம் இல்லையா, 3 லேபிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குரிய 3 இது கொடுத்துக்கலாம், 50 and 30, 20 என்று சொல்லி கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே 3 பேருக்குரிய கலர்ஸ் கொடுக்கணும். ஆல்ரெடி 2 பேருக்கு கொடுத்துருக்கு, நான் இப்போ 3 பேருக்குரியது கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்குரியது 75 அண்ட் க்ரீன் வந்துட்டு 192, அடுத்ததும் 192, 0.2. ஸோ அடுத்த கலர் வந்துட்டு கொடுத்துக்குவோம் 255, 206, 86 நான் இந்த ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கமா பண்ணிக்க. இந்த மேலே 3 லேபிள் கொடுத்துருக்கேன், 3 லேபிள்ஸுக்குரியதும் கொடுக்கணும். ஸோ 255 அண்ட் இதை வந்துட்டு 99 என்று கொடுக்க. அதுக்கப்புறம் இதை 132ன்னு சொல்லி கொடுக்க. இந்த ஆப்ஷனும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அகெயின் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த கலர்ஸ் அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாத்தையுமே 1 மாற்றி விடுறேன். 1 1 இதையும் 1 சேஞ்ச் பண்ணி விடுறேன். ஸோ மற்றது எல்லாமே எக்ஸாக்டாக சேம். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணால் ஸோ பர்ஃபெக்டான அவுட்புட் வந்திருக்கணும், பட் வரல. ரீசன் மேபி நம்ம இங்கே கொடுத்த நேம்ஸ் மேலே பிள்ளையாக இருக்கலாம். performance chart. and maybe chart repair பிள்ளையாக இருக்கலாம். இல்லை, சார்ட்டில் பேரும் பிள்ளையாக கிடையாது. வேறு என்ன மிஸ் பண்ணிட்டோம்? பேர் கொடுத்தாச்சு, லேபிள்ஸ் கொடுத்தாச்சு, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுக்குரிய வேலஸ் கொடுத்தாச்சு, ரெஸ்பான்சிவ் அனிமேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த சார்ட்டுக்கு ஸ்கேல்ஸ் தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். hope the best. chart name சரி, but என்ன issue? okay, so I found the error. ஸோ என்ன செஞ்சுருக்கேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு கமா அப்படிங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் நம்ம விட்ட மிஸ்டேக். ஸோ அந்த கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ரீஃப்ரெஷ் பண்ணால் பர்ஃபெக்டான, ரீஃப்ரெஷ் பண்ணதும் ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் வந்து நமக்கு என்ன செஞ்சுருக்கு, இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கு ப்ராப்பரான அவுட்புட்டோட நமக்கு ஒரு சார்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதை ஒரு தரம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த ப்ரொஃபைல் பேஜில் செட்டிங்ஸ் பேஜ் அதே மாதிரி இந்த சைட் பார் எப்படி அனிமேட் பண்ணுறேங்கிறது எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.